வழக்கமாக இருக்கிற வீடியோவோட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய கால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்டு, அதுவும் ரிப்பீட்டட் டவுட் நிறைய பேருக்கு இருக்குன்ட்டு நம்ம ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் நம்ம டீம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான செஷன் இருக்க போகுது. இது வெறும் இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ண ஒரு வீடியோ, அதாவது இன்ட்ராக்டிவ் வீடியோவாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய டவுட்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிஸ் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஜாப் மார்க்கெட் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபைன். எனக்கும் நிறைய பேர் கேட்குறது இது என்ன, இந்த ஐடி மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கும், மறுபடியும் ஐடிக்குள்ளே வரலாமா அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கான மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்களேன். ரிசெஷன் ரொம்ப இல்லை, லைக் லாஸ்ட் ரிசெஷன் டைம் ஃப்ரேம் இன் பாஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் போட்டவே உங்களுக்கு வரும். 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் நிறையா ரெசெஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வார் ரெலவெண்ட்டான என்விரான்மெண்ட் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம், டு பி ஃப்ராங்க். இப்போ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படின்றது நம்ம நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக போக போகிறது இல்லை. வெறும் ஜாப் மார்க்கெட்டை பற்றி மட்டும் நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட்டில் எவ்வளோ ரெசெஷன் வந்தாலும் ஓகேங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐடி கம்பெனிஸ்க்கான டெவலப்மெண்ட் ஒருபோதும் நின்னதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் எல்டிஐ மைண்டை எடுத்துக்கோங்களேன். இப்போ சென்னை இந்த நிறைய ரீஜன்ஸில் இருக்காங்க. அவங்க இப்போ புது புது பில்டிங்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆக்குபை பண்ணுற அளவில் கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பரேட் ஹவுஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட், பேலன்ஸ் 50% பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. அப்போ எப்போ ஒரு கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அன்லெஸ் அன்டில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மறுபடியும் நிறைய வர தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஜாப் மார்க்கெட் ஐடில் எப்படி இருக்கும்னா, ரெசெஷன் வரும், மறுபடியும் வருமானு கேட்டால் டெஃபினட்டாக வரும். சில பேருக்கு வேலை போகுமான்னு கேட்டால் சில பேருக்கு வேலை போகலாம். ஆனால் இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஜாப் போகிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீம், நான் ப்ராஜெக்ட் டீம்னு 2 கேட்டகரி இருக்கும். நான் ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சம்பளம் கம்மியாக இருக்கும், பெருசாக ஏறாது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். நிறைய இடத்துல நான் ப்ராஜெக்ட் டீமில் எதுக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதை மீறியும் ப்ராஜெக்ட் டீமில் வராங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய டொமைன் பெரிய டெவலப்மெண்ட் இல்லாத சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அந்த டைமில் வேலை போனால் கூட எப்படி இருந்தாலும் ஜாபை புல் பண்ணிட முடியும். ஓகேங்களா. இப்போதைக்கு டயர் 1 கம்பெனி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ரெக்கவரிங் டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மி. 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். பட் ஐடியோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹையரிங் நிற்க போகிறது கிடையாது. இதுதான் ரியல் ஃபேக்ட் மேடம். ஓகே சார், டிசிஎஸ்ல லே ஆஃப் ஏன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இது நிறையா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. நிறையா ஒரு ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்டைஸ் கூட இதை பற்றி நிறைய இன்புட் வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய காரணம் இருக்கும். டு பி ஃப்ராங்க், டிசிஎஸ் வந்து முந்தி, அதாவது நான் சொல்கிறது முந்தின்றது என்னென்னா, ஒரு 5 to 8 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎஸ்ல ஜாப் கிடைக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து இன்னும் அவங்க ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் வீக்கராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நிறைய எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டக்குன்னு வந்து ப்ராஜெக்ட் அலோகேஷன் பண்ணாமல் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்லோட் எம்ப்ளாயீஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ரேம்ப் அப் பண்ணிகிட்டே இருக்கிறது பண்ண என்ன ஆகும்னா, ஃபியூச்சரிஸ்டிக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அந்த ஹையரிங் நடந்து அவங்க ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் அந்த டேர்ன் ஓவர் முடியும் போது, ஆனுவல் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அது அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அன்னெசரி நிறைய எம்ப்ளாயிஸ் நம்ம ஹையரிங் பண்ணிட்டோம், அந்த எம்ப்ளாயிஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். காஸ்ட் கட்டிங்கிறது காஸ்ட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக, ஒரு பிஸ்னஸ் யூனிட் நம்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு டீம் இருக்காங்கன்னா ஒரு பியூ நம்பர், பிஸ்னஸ் யூனிட் நம்பர்லாம் அவங்களோட டீம் நம்பர் அலோகேட் ஆகிருக்கும். அப்போ அதில் அலோகேஷன் போட்டிருக்கும் போது ஒரு வேலை அந்த டீமுக்குன்னு அலோகேட் காஸ்ட் பண்ணதை விட எம்ப்ளாயி கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போகுது, நெக்ஸ்ட் இயர் திடீர்னு கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, போன வருஷம் வந்து எத்தனையோ லட்சம் வந்து அலோகேஷன் போயிருக்கும், நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும், ஆனால் எம்ப்ளாயோட காசு அதிகமாக இருக்கும். அப்போ தேவையில்லாமல் அன்னெசரி நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெஞ்சுக்கு மூவ் பண்ணுவாங்க. பெஞ்சுக்கு மூவ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் பெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ரெசெஷன் எல்லாமே சேர்த்து ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா
ஆல்மோஸ்ட் வந்து 3 lakhs மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க டு பி ஃப்ராங்க். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டவுன்ஃபால் ஆகிறது கொஞ்சம் காமன் தான். பட் அந்த 12,000 10K கிட்ட ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இம்பாக்டாக தான் இருக்கும். ஆனால் டெஃபினெட்லி தேல் பி கெட்டிங் த ஜாப். ஸோ மார்க்கெட் அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறனால அந்த டிவிஷன்ஸ் இருக்கும். மிச்சப்படி ரெக்கவரிங் வந்து நிறையவே இருக்கும். மறுபடியும் ரீஹைரிங் டக்குன்னு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, அப்போது எந்த ரோலுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும் சார்? ஸோ இது வந்து ப்ராப்பராக இந்த ரோல் பண்ணால் வேலை அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், SAP இது தான் மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருப்பாங்க. இப்போ ஒரு பிஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அதில் இம்ப்ரூவைசேஷன் தெரியும். கம்பெனியில் போயிட்டு 4 ப்ராஜெக்ட் பண்ணி, அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுவாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். HRMS பிளாட்ஃபார்ம் புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு மொபைல் ஆப்பை க்ரியேட் பண்ணுங்கள், நம்ம டீம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா குவாலிட்டி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் எந்த இதில் ஸ்கோப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட இன்ஸ்டியூஷன் படி நம்ம ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், SAP நம்ம ஸ்ட்ராங்கராக இருக்கும். இல்லை ஜென்ரல் மார்க்கெட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரோல்னு இருக்கும். அதாவது டெவலப்பர் லெவன்ட்டாக நீங்கள் போகலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், SAP லெவன்ட்டாக போகிறது மார்க்கெட்டில் ஸ்கோப் நல்லாயிருக்கும். நெட்வொர்க்ஸ் இன்ஜினியர், ஹார்ட்வேர் சப்போர்ட், நெட்வொர்க் சப்போர்ட், DBA அந்த மாதிரி போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வேலை கிடைக்கும். நெட்வொர்க்ஸ் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியரில் வேலை கிடைக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கரியர் க்ரோத்து பெருசாக போகாது, சேலரி ஏறது நிற்க ஆரம்பிக்கும். அதனால் மறுபடியும் நீங்கள் 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சுவிட்ச் ஓவர் பண்ணலாமான்றதை திங்க் பண்ணுவீங்க. ரொம்ப ஹெக்டிக்கில் போய் நிற்பீங்க. ப்ராஜெக்ட் ரோலில் போகிறது பெட்டராக இருக்கும். டெஸ்டிங் போகவே கூடாதுன்ட்டு நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஜாப் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். டெஸ்டிங்க்கு புதுசாக ஃப்ரெஷரோ இல்லை 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து ஃபாரினில் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரோல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஓகே, இப்போ மேம் உங்களுக்கே தெரியும், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் BAல நம்மளே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா 5 பேரில் ஒருத்தர் போவாங்க, 10 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர், அந்த ரேஷியோவில் போயிட்டு இருக்கு. ஏன்னா காம்படிட்டிவ் பயங்கரமாக இருக்கும். ஃபாரின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ரோலுக்கு, டு பி ஃப்ராங்க், நிறைய ரோலுக்கு, டெவலப்பர் ரோலுக்கு இருக்குது, பிஸ்னஸ் அனலிஸ்ட்களுக்கு, அப்புறமே டேட்டா அனலிஸ்ட் கூட போகிறாங்க, SAP கன்சல்டன்ட் போகிறாங்க, நிறைய ரோல் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் பண்ணுற பெரிய தப்பு, நான் படித்து முடிச்ச உடனே எனக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கணும், இப்போ தான் முடிக்கிறேன், எனக்கு ஃபாரின் எனக்கு வந்து இத்தனை லட்சத்துக்கு வேலை வேணும், அந்த பீக்கில் ட்ரை பண்ணிவிட்டு இருக்கிறத மிஸ் பண்ணிடுறாங்கன்னு எனக்கு தோணுது. என்னென்னா ஃபாரினில் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா அந்த ரோலுக்கான ட்ரைனிங், நான் சிங்கப்பூரியனுக்கோ இல்லாட்டினா ஒரு UK ஒரு சிட்டிசனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியும் தானே. நீங்களும் ஃப்ரெஷர், அவங்களும் ஃப்ரெஷர், அப்போ அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களை எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா அதையும் தான் நிறைய ஒர்க்கு ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணி வந்த உடனே இமீடியட்டாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியுன்ற ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஃபாரினுக்கு உங்களை கூப்பிட்றாங்க. ஏன் ரெக்கமெண்டேஷன், நான் சொன்ன ரோலுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனிங் இருக்குது. மெயினாக நாம் வந்து BAக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக போகணுன்னா நீங்கள் நம்ம இதில் ட்ரைனிங் என்ரோல் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 8 months இல்லை 1 yearக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சூப்பர் சேலரியில் ஃபாரின் போயிட முடியும். டு பி ஃப்ராங்க், இதுதான் ரியல் ஃபேக்ட். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஃபைன், ஓகே சார். ஃபைன். ஸோ இதுதான் எங்களுக்கு காமனாக மேஜராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி கொண்டு போயிருப்போம். உங்களுக்கு நீங்கள் ஒரு நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும், ஒரு ஐடியில் ஒரு நல்ல ரோல்குள்ளே ஒரு ஸ்டோர் பண்ணணும், இல்லாட்டா நான் ஐடியில் ஒரு MNC கம்பெனி எனக்கு போகணும், SAP கன்சல்டன்ட் ஆகணும், SAPயில் எண்ட் யூசர் ஆகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருக்கா, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் எந்த இதுக்கு புஷ் பண்ணால் ஜாப் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் கார்ப்பரேட் ட்ரைனிங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ரியல் டைம் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் எண்ட் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம் கூட இருக்குது. ஸோ அதில் என்ரோல் பண்ணி ஜாப் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கரியர் ஸ்டோருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் இது அமையும். யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.